சௌமியா ஷெட்டி இன்ஸ்டாகிராம் வாசிகளுக்கு இந்த ஆந்திர அம்மாயியை தெரிந்திருக்க வாய்ப்பு அதிகம். ஹோம்லி, மாடர்ன், ட்ரெடிஷனல் என கலர் காஸ்டியூமில் ரீல்ஸ் வீடியோக்கள் எடுத்து பிரபலமானவர். இவரது பூர்வீகம் கோபாலப்பட்டினம். ஏகப்பட்ட இன்ஸ்டா வீடியோக்களை பதிவிட்டு அதன் மூலம் லட்சக்கணக்கான ரசிகர்கள் பெற்றவர். இந்த புகழை வைத்து 2 திரைப்படங்களில் நடித்தும் இருக்கிறார். இவர் மீதுதான் தற்போது ஹனி டிராப் மூலம் பணமோசடி செய்துவிட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சௌமியாவின் பெயர் மீடியாக்களில் அடிபடுவது இது முதல் முறையில்லை. சென்ற வருடம் மார்ச் மாதம் திருட்டு வழக்கு ஒன்றில் சௌமியா சிக்கியிருக்கிறார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் தொண்டபர்த்தி பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரசாத் பாபு குடும்பத்தினருடன் வசித்து வந்திருக்கிறார். இவரது மகள் மௌனிகா சினிமாவில் நடித்த போது சௌமியாவுக்கும் மௌனிகாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 8 ஆண்டுகளாக இருவரும் பழகி வந்துள்ளனர். மௌனிகாவின் வீட்டிற்கு சௌமியா அடிக்கடி சென்று வருவது வழக்கம். கடந்த ஆண்டு ஜனவரி 29, பிப்ரவரி 19 ஆகிய தேதிகளில் மௌனிகா வீட்டிற்கு சென்ற சௌமியா படுக்கை அறையில் இருந்த பீரோவில் இருந்து தங்க நகைகளை சிறிதாக அவர்களுக்கு தெரியாமல் திருடி உள்ளார். அவ்வாறு சுமார் 1 கிலோவுக்கு மேலான தங்க ஆபரணங்களை திருடியிருக்கிறார். இந்நிலையில்தான் நகை காணாமல் போனது குறித்து புகார் அளிக்கவே போலீசார் சௌமியாவை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 74 கிராம் தங்கத்தை மீட்ட போலீசார் சௌமியாவை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 19 மாதங்களான நிலையில் தற்போது தெலுங்கானாவைச் சேர்ந்த லட்சுமிகாந்த் ரெட்டி என்ற நபர் விசாகப்பட்டினம் காவல் நிலையத்தில் சௌமியா மீது புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் இன்ஸ்டாகிராம் மூலம் சௌமியாவோடு லட்சுமிகாந்துக்கு பழக்கம் ஏற்பட்டதாகவும், நேரில் சந்தித்து இருவரும் நெருங்கி பழகியதாகவும், தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சௌமியா ஆசை வார்த்தைகள் கூறியதாக லட்சுமிகாந்த் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். பல்வேறு காலகட்டங்களில் 86 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாட், தங்க நகைகள், பணம் போன்றவற்றை லட்சுமிகாந்த் சௌமியாவுக்கு கொடுத்ததாகவும், அவற்றையெல்லாம் வாங்கிக் கொண்டு பழக்க வழக்கங்களை துண்டித்ததாகவும், இதை தட்டி கேட்டபோது வழக்கறிஞர்களை ஏவி மிரட்டியதாகவும் லட்சுமிகாந்த் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மோசடிக்கு சௌமியாவின் கணவரும் தாயாரும் உடந்தையாக இருந்ததாகவும், அவர்கள் மூவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசாகப்பட்டினம் காவல் ஆணையர் சங்கபிரதா பாக்சியிடம் லட்சுமிகாந்த் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்திருக்கிறார். சமூக வலைத்தளங்களில் சௌமியா மீதான புகார் குறித்து செய்திகள் வெளியான நிலையில் தற்போது அவர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு விளக்க வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் தன் மீது கொடுக்கப்பட்டிருக்கும் புகார் பொய்யானது என்றும், லட்சுமிகாந்த் மீது தான் புகார் அளித்திருப்பதாகவும், தேவையில்லாமல் மீடியாக்கள் அவதூறு பரப்ப வேண்டாம் எனவும் கூறியிருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.